இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னம்மா நீ பேசுறத பார்த்தா நவீன் உயிரோட இருக்கிறதா மாப்பிள்ள சொன்ன மாதிரி இருக்கு. ஆமாப்பா, அவரு உயிரோட தான் இருக்காரா. போன்ல பேசினதா சொன்னாரு. ஓ, அவர் உயிரோட தான் இருக்காருன்னா துர்காவை காப்பாத்திடலாம், ஒன்னும் பிரச்சனை இருக்காது. அவரு மயில் மாமாவை அனுப்பி விடுறதா சொல்லிருக்காரு. வெயிட் பண்ணுவோம். எப்பா அங்க ஏதாவது பிரச்சனையா? ஆமாங்க, நவீன் செத்துட்டு தான் அங்க யாரோ கதை கட்டி விட்டுருக்காங்க. அதை கேட்டு துர்கா பூச்சி மருந்து குடிச்சிட்டாலாம். ஐயோ, சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்கலாம். ரேவதி தான் ஃபோன் பண்ணா. கடவுளே, ஏப்பா இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவ வேற ஏன்பா இதெல்லாம் பண்றா? என்னப்பா இது? நமக்கு ஏன்பா சோதனை மேல சோதனையா வந்துகிட்டு இருக்கு? சார், நீங்க கடைசி உங்க மொபைலுக்கு எவ்வளவு சார் டாப் அப் பண்ணீங்க? அது வந்து மேடம் வந்து சார், நீங்க அதை சொன்னாதான் நாங்க பிளாக் பண்ண முடியும். எவ்வளவு அமௌண்ட்னு சொல்லுங்க சார். எவ்வளோ அமௌண்ட்டுன்னா அமௌண்ட் டேய், என்னடா சொல்றாங்க? அண்ணா, கடைசியா எவ்வளோ டாப் அப் பண்ணீங்கன்னு கேட்குறாங்கண்ணே. ஏன் உனக்கு அது தெரியலையா? சரியா எனக்கு ஞாபகம் இல்லைண்ணே. எப்படி ஞாபகம் இருக்கும்? ஃபுல்லா போதையிலே இருந்தா நல்லா யோசிச்சு சொல்றா. சிஸ்டர், நான் இவங்க மாமா தான். இவங்க வீட்டுக்கார ஃபோன் பேசணுமா? கொடுக்கலாமா? ஃபோன் போட்டு கொடுங்க சார், கொஞ்சம் பேசுவாங்க. எழுப்புங்க. மேடம் மேடம் ஆ, இப்போ ஞாபகம் வந்துருச்சுண்ணே. 250 ரூபாய்க்கு பண்ணண்ணே. என்கிட்ட சொல்லாதடா, போன்ல சொல்லு. சரிண்ணே. மேடம் 250 ரூபாய்க்கு பண்ண மேடம். சரிங்க சார், உங்க நம்பரை நாங்க பிளாக் பண்ணிடுறோம். ரொம்ப நன்றி மேடம். அண்ணே சொல்லிட்டேண்ணே, நம்பரை பிளாக் பண்ணிடுறேன்னாங்கண்ணே. என்ன துர்கா நவீன் கிட்ட பேசினாளா? இனி எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, தைரியமா இருக்கலாம்ல. இல்ல ரேவதி, நவீன் கிட்ட துர்கா பேசல. ஏங்க பேசல? லைன் ஏதாவது கிடைக்கலையா? நவீன் கிட்ட நாம பேசுறது யாருக்கோ தெரிஞ்சிருக்கு. அந்த நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள, துர்கா வேற நவீன் நவீன் புலம்புறத டாக்டர் சொன்னாங்க. இப்ப என்ன பண்றது ஒன்னும் புரியலையே. மாமா, நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. சகல அங்க நவீனை தேடிக்கிட்டு இருக்காரு. நானும் அவர் கூட போய் நவீனை தேடி பார்க்கறேன் மாமா. சரிங்க மாப்பிள்ள, நீங்க நவீனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நாங்க துர்காவை இங்க பாத்துக்கிறோம். சரிங்க மாமா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. அண்ணா ஒரு நிமிஷம். என்னப்பா? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? எதுக்கு தம்பி கேக்குறீங்க? இல்லண்ணா, ஒரு உயிரை காப்பாத்துற விஷயம் சொல்லுங்களேன். தம்பி, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊரு எல்லைக்கு வெளியில ஒரு ஃபேக்டரி இருக்குல்ல? ஆமா. அந்த ஃபேக்டரி பக்கத்துல ஒரு தோப்பு இருக்கு. அந்த தோப்பு பக்கத்துல தான் ஐஸ்கிரீம் வித்துக்கிட்டு இருந்தேன்பா. சகல, இவர்கிட்ட எதுக்குப்பா கேக்குற? நீ என்ன பண்றன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. எங்க நவீன் மணி சத்தம் கேட்டதா சொன்னால? ஆமா, அது கோயில் மணி இல்லைங்க, இந்த வண்டி சத்தம் தான். கரெக்டுப்பா. அண்ணா நன்றிண்ணே. சரிப்பா. எப்பா சகல, என்னப்பா இது இவ்வளவு பெரிய தோப்பா இருக்கு? இதுல போய் நவீன எங்க போச்சாங்கன்னு எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? அண்ணா, அண்ணா, சொல்லுங்க. அண்ணே வணக்கண்ணே. யார் நீங்க? என்ன வேணும்? அண்ணே,
ஒரு மண்வெட்டியும் கடப்பாரையும் வாடகைக்கு வேணும், கிடைக்குமாண்ணே? நேத்து தான் ஒருத்தன் வந்து வாங்கிட்டு போனான். அவன் ராசி இன்னைக்கு நீங்களும் வந்து கேக்குறீங்க. நேத்து ஒருத்தர் வந்து வாடகைக்கு வாங்கிட்டு போனாரா? ஆமா, 1 மணி நேரம் வாடகைக்கு வாங்கிட்டு போயிட்டு 5000 கொடுத்தான். 5000 ரூபாவா? அவர் யார், எங்க இருக்காருன்னு சொல்ல முடியுமா? அவன் பேரு குமார். தெருமுக்குல ஒரு டீ கடை இருக்கு. அடிக்கடி அவனை நான் அங்க பாப்பேன். அங்க போய் கேளுங்க, அவனை பத்தி தெரியலாம். சரிங்க. சரிண்ணே, தேங்க்ஸ். ம். யார் அது நான் பாட்டு கேட்கறத டிஸ்டர்ப் பண்றது? இத வரேன் இரு. யாரு? ம், உன் பேரு தான் குமாரா? ஆமா. ஏய், இருடா. எங்கடா ஓடுற? நவீன் எங்கடா போச்சு வச்சிருக்க? நவீனா? அப்படி யாரு எனக்கு தெரியாதே. தெரியாதா? எந்திரா. தெரியாதுன்ற அப்புறம் ஏன்டா ஓடுன? சார் இல்ல சார், நவீன் எனக்கு யாரும் தெரியாது சார். அவனை கேட்டு என்ன ஏன் சார் அடிக்கிறீங்க? சகோதரி, இவன் சரிப்பட்டு வர மாட்டான். அவனை 4 சப்புன்னு வைய அவனை. அடிச்சு மூஞ்செல்லாம் உடைச்சிரும். நவீன் எங்க போச்சிருக்கீங்கன்னு சொல்றா. சார் சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன் சார், சொல்றேன் சார். வாங்க சார், காட்டுறேன். ஏய், தோன்றா. டேய், என்னடா பொறுமையா தோண்டிட்டு இருக்க? வேகமா தோன்றா. நவீன், டேய் நவீன், எப்பா தூக்குப்பா, தூக்குப்பா. டேய் இங்க பாரு. எங்க தண்ணி எடுத்துருவாங்க. இதோப்பா வரேன். எப்பா இதோப்பா. டேய் நவீன், இங்க பாருடா. நவீன், இங்க பாரு. ரேவதி, ஒரு சந்தோஷமான விஷயம். நவீனை கண்டுபிடிச்சிட்டோம். அவர் இப்ப நல்லா இருக்காரு. நவீன இப்ப நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு வர போறோம். அங்க எல்லாருக்கும் விஷயத்த சொல்லிடு. கொஞ்ச நேரத்துல நாங்க அங்க வந்துருவோம். ரொம்ப சந்தோஷம் மாமா. சீக்கிரம் வாங்க, நான் இங்க எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். சரிம்மா, சரிம்மா. துர்கா கிட்டே சொல்லிடு. ஓகே. மாப்பிள்ள என்னம்மா சொன்னாரு? அப்பா, நவீன் கிடைச்சிட்டாராம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வரப்போறதா சொன்னாரு.